வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மெதை பற்றி பேச போகிறோம் பாய் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் மெதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும், கெட்ட விஷயங்கள் நடக்கும். சாஃப்ட்வேர் ஃபெயில்ட் ஆகும்போது சாஃப்ட்வேர் பிரிக்காக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர் கிராக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி என்னனாலும் நடக்கலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் மாறுதலாக இருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பேசிக்காக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் ஒரு பிரிக் ஆச்சோ இல்லை கிராக் ஆச்சோ இல்லை எனிதிங் ப்ராப்ளம் சாஃப்ட்வேர் அப்டேட்க்கு அப்புறம் வந்துச்சுன்னா அது என்னெல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி முன்னாடியும் சரி என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம பண்ணோம்னா சரி பண்ண முடியும், அது இல்லாமல் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாருக்குமே தெரியும். ஃபோன் வாங்குற எல்லாருக்குமே காமனாக வர்றது சாஃப்ட்வேர் அப்டேட். இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் நிறைய நேரம் பக்கெல்லாம் வரும். ஸோ நிறைய நேரத்தில் அந்த பக்கு வந்து பெருசாகவும் வரும். சில நேரத்தில் அந்த பக்கு வழியாக நம்மளுக்கு சாஃப்ட்வேர் ரீதியான ஃபெயில்ஸ் வரும். அதே மாதிரி ஹார்ட்வேர் ரீதியான ஃபெயில்ஸும் வந்துருக்கும். நிறைய பேருக்கு ஃபோன் கூட பிரிக் ஆகும், சில பேருக்கு ஃபோன் கூட வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாமே சாஃப்ட்வேர் அப்டேட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பட் இது வந்து பிராண்ட்லேருந்து சந்திச்சிருக்காங்களா அப்படின்னா பிராண்ட்ல எப்பவுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறாங்கன்னா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும் போதும் சில இதை அவங்க நோட் பண்ணாதது நம்மளுக்கு வரத்தான் செய்யும். அந்த இதுல இருந்து நம்மளால தப்பிச்சுக்கிற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அதை அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை வெரிஃபை பண்ணவும் முடியாது. ஸோ அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றதா இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்டேட் ரிலேட்டடா என்னென்னலாம் புதுசாக கொடுக்க போறாங்க அப்படின்றத வெப்சைட்லயோ இல்லை ஏதாவது தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்லயோ எதையாவது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்டேட் பண்றது நல்ல விஷயம். அதே மாதிரி இப்ப யூடியூபே இருக்கு. யூடியூப் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ யூடியூப்ல வந்து அந்த அப்டேட்டை வேற யாராவது பண்ணியிருக்காங்களா, அது பண்ணும் போது ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்றத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அது இல்லாம இப்ப நம்ம வீடியோஸ்லயே நிறைய சாஃப்ட்வேரை பத்தி நம்ம சொல்லி இருந்திருக்கோம். என்னெல்லாம் பக்லாம் இருக்கு, என்னெல்லாம் நல்லா இருக்கு, புது அப்டேட் என்னெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க முதல்ல செக் பண்ணிட்டு அடுத்து உங்க போனை அப்டேட் பண்றதை பத்தி யோசிச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல செக்யூரிட்டி பேட்சா இருக்கட்டும், இல்ல நீங்க ஆண்ட்ராய்டு அப்டேட்டா இருக்கட்டும், எதுனாலும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அது வெடிக்குதா இல்லையா, அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்க்கு அப்புறம் அது வெடிக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நீங்க போன் வாங்குறதுக்கு முன்னாடி அதை முடிவு பண்ணி தான் வாங்க போறீங்க. ஏன்னா ரெட்மி போன்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லா போன்ஸும் வெடிக்க தான் செய்யுது. உங்களோட துரதிர்ஷ்ட நேரம் தவிர்த்து மற்ற எல்லா நேரத்துலையும் போன் நல்லா தான் இருக்கு. ஓகே ப்ரோ, நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் முடிச்சதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமுமே மற்றவங்களுக்கு வரல. பட் எனக்கு மட்டும் ப்ரையாரிட்டியாக வந்து கேமரா வேலை செய்யலையோ இல்லை சென்சார் வேலை செய்யலையோ இல்லை ஃபோன் போட்டால் ஃபோன் போக மாட்டேன்து, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு மட்டும் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயத்த கடைபிடிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் இதில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கா இல்லை வேற யாருக்காவது வந்திருக்கா அப்படின்றத ரிசோர்ஸ் வழியாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஆன்லைன் ரிசோர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைன் ரிசோர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் முதல்ல செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்க போன்ல அந்த ஆப்புக்கு கேமரா வரது ஆப் இருக்கும், இல்ல வேற ஏதாவது இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2-3 தடவை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஒருவேளை அப்படியும் எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு அந்த மாதிரி சமயத்துல உங்களோட போனை வந்து ஜஸ்ட் உங்க ஃபைல்ஸ்லாம் பேக்கப் எடுத்துட்டு ஒரு தடவை ரீசெட் பண்ணுங்க. ஸோ ரீசெட் பண்ணி அதாவது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க முதல் தடவை. அப்படியும் ஒர்க் ஆகல அப்படின்னா போனை ஃபேக்டரி ரீசெட் பண்ணிருங்க. ஃபேக்டரி ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க போன் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்க ஆரம்பத்தில் வாங்கினப்ப எப்படி போன் இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப புது போனா இருக்கும். பேசிக்கா அப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. அந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகலைன்ற சமயத்துல யாரும் டவுன் கிரேட் பண்ணிடுறாங்க. ஓஎஸ் வந்து நிறைய பேர் டவுன் கிரேட் பண்ணிடுறீங்க. அந்த அப்டேட்டை வந்து டவுன் கிரேட் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களா அதை பண்ணும்போது கம்பெனி தரப்புல இருந்தும் சரி, அந்த சாஃப்ட்வேர் பப்ளிஷரும் சரி, அதே சமயத்துல சர்வீஸ் சென்டர்ல இருந்தும் நீங்க ஏன் டவுன் கிரேட் பண்ணீங்க அப்படின்ற இந்த ஒரு கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அதாவது நீங்க ஒரு கம்பெனி நீங்க ஒரு ஒருவேளை சர்வீஸ் சென்டரே போய் ஒரு ரெட்மி போனையோ இல்ல ஒரு போக்கோ போனையோ கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களும் சேம் அதே டவுன் கிரேட் தான் பண்ணுவாங்க. பட் அவங்க பண்ணும்போது அந்த கேள்விகள் கிடையாது, நீங்க பண்ணும்போது அந்த கேள்வி இருக்கும் கண்டிப்பா. ஒருவேளை டவுன் கிரேட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்ற சமயத்துல கண்டிப்பா வந்து நீங்க சர்வீஸ் சென்டர் தான் எடுத்துட்டு போகணும். அங்க கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்க.
ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா தயவு செஞ்சு டவுன்கிரேட் பண்ணிடாதீங்க. நிறைய யூடியூபர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் டவுன்கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாக போகும் அப்படின்னு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. முதல்ல உங்கள் ஃபோனுக்கு வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிம்பிள், நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி தான் கொடுத்துருவாங்க. சாஃப்ட்வேர் டவுன்கிரேட் பண்ண முடிஞ்சாலும் டவுன்கிரேட் பண்ணி தருவாங்க, இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓஎஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது வாரண்டி இருக்கிறவங்களுக்கு. ஒருவேளை வாரண்டி எனக்கு முடிஞ்சிருச்சு ப்ரோ, 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு சாஃப்ட்வேர் வாரண்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற சமயத்தில் அப்படின்னாலும் நீங்கள் பிரச்சனை தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயின்னா அவங்க என்ன ஒரு டவுன்கிரேட் பண்ணுறதா டவுன்கிரேட் பண்ணுவாங்க, இல்லை அந்த சாஃப்ட்வேர் ரீசெட் பண்ணாலும் ரீசெட் பண்ணி கொடுத்துருவாங்க. மறுபடி என்னனாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து அந்த மேனேஜர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதனால என்னன்னா நீங்கள் எப்படினாலும் வாரண்டி முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக தனியாக பே பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே சரியாகலை அப்படின்ற சமயத்தில் அவங்களே வந்து ஃபோனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிகாஸ் ஏன்னா அந்த ஃபோனில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து அப்டேட்டுக்கு பின்னாடி தான் வந்திருக்கு, தவிர்த்து அப்டேட்டுக்கு முன்னாடி வரல. ஸோ அந்த அப்டேட் கிராஷ் ஆனதுனால தான் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் இந்த ப்ராடக்ட் போயிருக்கு அப்படின்றதுனால மேக்ஸிமம் மாற்றி கொடுப்பாங்க. ஐ மீன் அந்த ஃபால்ட்டான ப்ராடக்டை மட்டும் மாற்றி கொடுப்பாங்க. இப்போ கேமரா வரதான் கேமரா மட்டும் மாற்றி கொடுப்பாங்க. இல்லைன்ற சமயத்தில் தான் வந்து ஃபோனையே புதுசாக வாங்கி கொடுப்பாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் காமன் நடந்துட்டு இருக்க விஷயம் தான். ஓகேவா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எடுத்தவனையும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோனை ரீசெட் பண்ணி பார்த்துட்டு சர்வீஸ் சென்டர் போகிறதா என்னை கேட்ட வரையும் நல்லது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பக்கெலாம் வந்துருக்கு, கேமரா ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கும். அது ஒரு தடவை ஃபேக்டரி ரீசெட் பண்ண உடனே அடுத்த தடவை நல்லா இருந்துச்சு ஃபோனு. ஸோ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு வரலன்ற சமயத்தில் நீங்கள் சர்வீஸ் சென்டர் போகிறது நல்லது. யாரும் இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. டேரெக்டாக சர்வீஸ் சென்டர் போங்க. சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுக்கோங்க. அதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். இல்லை இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா நல்ல விஷயங்களை சொல்ல தான் முடியும். அதை பின்பற்றுறதும் பண்ணாமல் இருப்பதும் உங்களுடைய கருத்துக்களே. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என் ஃபோன் ஒரு நாள் வெடிச்சிருச்சு, நான் சாஃப்ட்வேர் அப்படிக்கப்புறம் வெடிச்சிருச்சுன்னா உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. ஒருவேளை நான் சொல்கிறது இன்கேஸ் அதிகபட்சமான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் உங்கள் ஃபோன் வெடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லை. முதல்ல நான் உயிரோட இருப்பேனான்னு கேட்பீங்க. இல்லை அந்த அளவுக்கு எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஸ்மோக்கி மாதிரி ஏதாவது தான் வரும், வெடிச்செல்லாம் போகிற அளவுக்கு எதுவும் நடக்காது. ஒருவேளை அப்படி நடந்துச்சு, ஐ மீன் அந்த ஸ்மோக்கி மாதிரி சம்திங் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனை கீழே வச்சுட்டு அது வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு முடிஞ்சால் ஒரு வீடியோ கிளிப்போ ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக சர்வீஸ் சென்டரில் போய் இப்படி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்றத மட்டும் ஷோ பண்ணால் போதும். மேக்ஸிமம் அவங்க உங்கள் புது ஃபோனே வாங்கி கொடுத்துருவாங்க. அது வந்து நிறைய ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வீடியோ எவிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேவா. ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு முன்னாடி எப்படி செக் பண்ணணும், அதுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எப்படி செக் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம அணுகணும், அதே சமயத்தில் அது வெடிச்சு போனால் என்ன செய்யணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதுலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என் சோஷியல் மீடியா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்படியா இருக்கும். வேணும் அப்படின்னா என் கூட கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனெல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறவங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சதும் லைக் கொடுங்க. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் வீடியோ இருக்குது. வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி 2 செகண்ட் தாறுமாறாக கிடைக்கும். ஆனால் ஸ்டேட் இந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் என் வீடியோ முடிச்சு ஷேர் பண்ணிக்கிட்ட தெரியும். ஓகே பாய். I played it innocent, a feel of discontent. I